வணக்கம். இன்றைய தினம் திருவாசக சிந்தனையிலே கண்டபத்து என்ற பகுதியிலே ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடல், உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகழ்த்தில்லை கண்டேனே என்று திருவாசகத்திலே மணிவாசகர் பாடியிருக்கிறார். உருத்தெரியாத காலம் என்பது ஆன்மாவிற்கு பிறப்பு வருவதற்கு முன் கண்ணால் காணும்படியான உருவம் இல்லாத நிலை. ஆன்மா பிறப்புக்கு வருதல் முன்பே அதனுள் நின்றவன் ஈசனாவான். அதனால்தான் இன்ன கருவில் இன்ன ஆன்மா நுழைய வேண்டும் என்ற சங்கல்பத்தை இறைவன் கொள்ள அவ்வாறே நிகழ்கிறது. தாயின் கருவை தம் அடியானுக்காக நிறைவாக திருத்தி பின்னர் இந்த உலகம் உய்ய திருவாசகம் தரப்போகிறது என்பதால் கூன், குருடு, செவிடு, பேதமை போன்ற குற்றங்கள் நீங்கி தாயின் தூய தெய்வ நினைவுகளால் வரும் கருவில் ஊனில் அந்த அரிய தெய்வ அலைகள் தங்கும்படி செய்கிறார். இதைத்தான் உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என்று மணிவாசகர் பாடுகிறார். கருத்திருத்தி என்பதும் அதேதான். மூன்றாவது வரியிலே திருத்துருத்தி மேயானை என்று குறிப்பிடுகிறார். துருத்தி என்பது உடம்புக்கு பெயராகும். காற்றை ஊதி கனலை எழுப்பும் உலைத்துருத்தி போல் சுவாசம் ஊதி சூட்டை கிளப்பும் உடல் என்பதாகும். இவ்வுடல் உயிர்களுக்கு மாயை நின்றும் தருவார் திருத்துருத்தியாகும். அதனால்தான் ஞானசம்பந்தர் துருத்தியாய் நின் தெருந்தடி மறந்திலாத என்னை மையல் செய்து இந்த மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் என்று பாடினார். அருத்தி என்றால் விருப்பம் என்று பெயர், உளம் என்றால் உள்ளம். இங்கே ஆன்மா என்னும் பொருளில் வந்தது. இறைவனை விருப்பத்தோடு வழிபாடு செய்ய வேண்டும், அதற்கு உள்ளம் துணை செய்ய வேண்டும் என்று பொருள். இவையெல்லாம் இந்த பாடலுடைய கருத்துக்களாக நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி.